ஒருவர் இந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் ஆலமரம் போல் தழைத்திருக்கிறது. அதிலே வீழ்துகள் போகின்ற போது அடுத்தது புதியதாக ஒரு வீழ்து உருவாகும். ஒருவர் இன்றைக்கு இந்த இயக்கத்தை விட்டு வெளியே போகின்றார் என்று சொன்னால் 10 பேர் இந்த இயக்கத்திற்கு உள்ளே வருகின்றார்கள். அதுதான் இந்த இயக்கத்தினுடைய பண்பாடு. வாய்ப்புகளும் இருக்கு, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை இவர்கள் ராஜினாமா செய்திருப்பது மக்கள் விரோத செயல். இன்றைக்கு அரசாங்கம் தேர்தல் ஆணையம் கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து தேர்தலை நடத்துகிறது. அந்த தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பின்னாலே தேர்தல் முடிவு வந்து கிட்டத்தட்ட 21 நாட்களிலே அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இன்னொரு சட்டசபையை அவர்கள் பார்க்கவில்லை. பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட சில வாரங்களிலேயே சில நாட்களிலேயே அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால், அதனை ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக ஆளுங்கட்சியிலே சேர்கின்றார் என்று சொன்னால் இதிலே ஆதாயம் இருக்கின்றது என்றுதான் நாங்கள் எல்லாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தராங்க மரகதம் குமரவேலுக்கு, அப்புறம் 2 வாட்டி சட்டப்பேரவை உறுப்பினராக ஒரு பதவி கொடுக்குறாங்க, வாய்ப்பு தராங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிறது எப்படி பாக்குறீங்க? அது விசுவாசம் இல்லை என்பதை தான் இது காட்டுகிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, நான் குறிப்பிட்டு அவர்களை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். அவர்களுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தில் செல்லுகின்ற வாய்ப்பு 2 முறை உருவாக்கி கொடுத்தார்கள். ஒரு முறை வெற்றி பெற்றார், ஒரு முறை தோல்வி அடைந்தார். இன்னொரு 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆகின்ற வாய்ப்பை எங்கள் அண்ணன் எடப்பாடியார் உருவாக்கி கொடுத்தார். அப்படி உருவாக்கி கொடுத்த அந்த விசுவாசம் அவர்களுக்கே துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு வெளியே சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை என்பதை காட்டுகின்றது. கடந்த காலத்தில் தேமுதிக எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அதிமுக இப்படிதான் எடுத்தீங்க. அப்போ அநாகரிகமா தெரியல அந்த சம்பவங்கள் நடந்த போதெல்லாம். இல்ல அப்படி அநாகரிகம் சொல்றீங்க. கடந்த காலத்துல இதே மாதிரி தான் நடந்தது. தேமுதிக எம்எல்ஏக்கள் அதிமுக விலைக்கு வாங்கிச்சு, இதே மாதிரி நிறைய விலைக்கு வாங்கல. அப்படி சம்பவம் நடக்கல. அந்த சூழல் எல்லாம் வேற, இன்னைக்கு நடக்கிற சூழல் எல்லாம் வேற.